சென்னையில் தண்டோரா அடிக்கத் தேவையில்லாத ஒரு பெண் நந்தினி. பத்தையே கிளப்பும் வழக்கறிஞர். நீதிக்காக போடும் ஒவ்வொரு வழக்கையும் ஜெயிக்குற அவளே. பலரும் இரும்ப மனசு நந்தினி அப்படின்னு அழைப்பாங்க. ஆனா அவளோட வாழ்க்கை இப்படி இருக்கல. நந்தினி சென்னையை சேர்ந்தவங்க இல்லை. ஒரு சிறிய கிராமத்துல அப்பாவோட கடின உழைப்பால வளர்ந்தவள். ஆனா அவளோட உலகம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. கொஞ்சம் பேராலேயே முடிவு கொடுக்கப்பட்டதா. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அவளை கல்வி படிக்க வைச்சாங்க. ஆனா மாதவன், அவளோட குடும்பத்தினரால் நிர்பந்திக்கப்பட்ட கணவன், அதெல்லாம் புரியாதவனாக இருந்தான். பெண்களே வீட்டுக்குள்ள இருக்கணும். நீலா சட்டம் படிச்சாலும் பயன் இல்லை, அடங்கிக்கிட்டே இரு. கொஞ்சம் காலம் கழிஞ்சா உன்னிடம் சமையலையில்தான். இப்படி மாதவன் அடிக்கடி சொல்லுவான். எதுவும் நந்தினி கேட்கவில்லை. ஆனா அவன் ஒரு நாள் எல்லை மீறி அவளோட கனவுகளையும் அவளோட எதிர்காலத்தையும் மண்ணடிக்க முயற்சிச்சப்போ, நந்தினி கணவனை விட்டுவிட்டு வெறும் 500 ரூபாயோட வீட்டை விட்டு வெளியேறினாள். நீயா ஒரு வழக்கறிஞர் ஆகப் போற என்று அவன் கேலி செய்த மாதிரி பேசினது, அவள் உயிரோட திருப்பிச்சு அடிக்க சொன்ன வார்த்தை மாதிரி இருந்துச்சு. நான் வழக்கறிஞராக மட்டுமில்ல, இன்னும் பல பெண்களுக்கு நீதி கிடைக்க ஆளாக போறேன் அப்படின்னு அவள் சொன்னதா அவளோட புது வாழ்க்கைக்கு ஆரம்பம். 6 வருஷ போராட்டம், இரவு பகல் கஷ்டப்பட்டு படிச்சதோடே பாஸ் ஆகி அடித்துக்கொண்டே வந்த மனச்சோர்வுகளை தூக்கி எறிஞ்சு நந்தினி ஒரு வக்கீலாக மாறினாள். நந்தினி தனக்கு நேர்ந்த துன்பங்களை நினைச்சு மற்ற பெண்களுக்காக சத்தம் போடத் தொடங்கினாள். மகளிர் மீது கொடுமை செய்யும் கணவர்களுக்கு எதிரான வழக்குகள், பள்ளிக்குச் செல்ல முடியாத சிறுமிகள் கல்வி பெற்று உயரும் வழிகள், குடும்பத்தினரால் அடிமைப்படுத்தப்படும் பெண்களுக்கு சட்ட உதவி, இப்படி பல பெண்களுக்கு நீதி கிடைக்கச் செய்தாள். ஒரு நாள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. கணவன் மனைவி பிரச்சினை. ஒரு பெண்மணியே அவளோட கணவர் அடிக்கடி அடிக்கிறான், வாழ்வே நரகமாக்கிடுச்சு. வழக்கு எதுவும் ரொம்ப பெரியதா இல்ல. ஆனா அந்த கணவன் யாரு தெரியுமா? மாதவன். அவள் கடந்த வாழ்க்கையை நெருங்க வந்த அந்த கணவன். அவனுக்கு நீதியை எடுத்துக் கொடுக்க வந்த அதே நந்தினி. வழக்கு நடந்தது. நந்தினி வாதித்தது. கடைசியில் நீதிமன்றம் முடிவு செய்தது. இந்த பெண்ணுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த மாதவன் வாழ்க்கை முழுக்க அந்த பெண்ணின் துன்பத்திற்காக பணம் செலுத்த வேண்டும். மாதவன் கீழே தலைகுனிந்தான். நந்தினி நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வரும்போது அந்த பெண், மாதவன் அடித்த பெண், நந்தினியின் கையை பிடிச்சு கேட்டாள். நீங்க எப்படி இப்படி மகளிருக்கு நீதியை ஏற்படுத்துறீங்க? நந்தினி அவளை பார்த்து சிரித்து சொல்லினாள். நீதிக்காக சத்தம் போடணும். ஒவ்வொரு பெண்களும், நீயும் அதே மாதிரி உயிரோட எதிர்த்து காத்துக்கணும். இந்த உமன்ஸ் டே ஒவ்வொரு பெண்களும் நந்தினி மாதிரி தன்னம்பிக்கை கொண்டு தங்கள் வாழ்வை மாற்றணும். பெண்களே வீடுகளில் அடக்கப்பட வேண்டியவர்களில்லை, அவர்கள் உலகத்தை இயக்குபவர்களும் ஆகலாம். நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல்.